பஹ்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 3வது ஆசிய தொடர் விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் குறிப்பாக இளம் ஆண்கள் பிரிவிலே பங்கேற்று இந்தியாவுக்கு தங்கம் வென்று கொடுத்த விளையாட்டு வீரர்கள் ஒருவரான தம்பி அபினேஷ் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டி வாழ்த்தியிருக்கிறோம். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கிற இந்த மாணவர் மிகவும் எளிய குடும்பத்தை சார்ந்தவர். திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த இவருக்கு தந்தை இல்லை, தாய் சத்துணவு பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய ஒரு சாமானிய பெண்மணி. அவ்வளவு பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் வந்த அபினேஷ் இன்றைக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்ற வகையில் அவரை மனமாற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறோம். இன்னும் இது போன்ற பல வெற்றிகளை அவர் குவிக்க வேண்டும், நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அவருக்கு கல்லூரியில் பயிற்சி அளித்து வருகிற புவியரசு வேல்ஸ் பல்கலைக்கழகத்து பணியாளர், அவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருவருக்கும் ஊக்கத்தொகையாக தம்பி அபினேஷ் அவர்களுக்கு ரூபாய் 50,000 காசோலையும், பயிற்சியாளருக்கு ரூபாய் 10,000 காசோலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. அரசு கொடுத்த உதவித்தொகை குறிப்பாக அபினேஷுக்காக ஏற்கனவே நான் எக்ஸ்தலத்திலே பதிவு செய்திருக்கிறேன். அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். 25 லட்சம் ரூபாய் கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கி பாராட்டியிருக்கிறது என்றாலும் கூட அந்த தொகையை 1 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்றும், இருவருக்கும் அரசு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இருவருக்குமே அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.